இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை போதுமானதாக இருப்பதாக, நன்மை கிருபை ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்களை தொடருவதாக. இன்றைக்கு சிலுவை குறித்த தியானத்திற்கான வசனத்தை முதலாவது நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள். ஸ்திரீகள் கல்லறையிடத்தில் போன பொழுது ஸ்திரீகளை பார்த்த தேவ தூதர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். இன்றைக்கும் இந்த அதிகாலையில் ஆண்டவரை தேடி நீங்கள் வந்திருக்கிறீங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அன்றைக்கு பெண்கள் தேடி சென்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்க சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடி சென்றார்கள். அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை அறியாதிருந்தார்கள். இன்றைக்கு இந்த அதிகாலையிலே தேடி வந்திருக்கிற நீங்களும் நானும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை அறிந்தவர்களாக வந்திருக்கிறோம். ஆனாலும் அதிகாலையில் அவரை தேடி வந்திருக்கிறோம். எதற்காய் தேடுகிறோமா? சங்கீதங்கள் புத்தகத்தில் 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 63:1 பாருங்க. 63:1 நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது. நான் அதிகாலமே தேடுகிறேன். சூழ்நிலையை பார்த்தால் வறண்டது தண்ணீரற்றதுமான வாழ்க்கை. என் வாழ்க்கையே ட்ரையா போயிடுச்சியா? வாழ்க்கையின் தகவுகள் எல்லாமே வறண்டு போய்விட்டது, நம்பிக்கையெல்லாம் வறண்டு போய்விட்டது, தண்ணீரற்ற நிலை. ஆனால் என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது, உம்மை தேடுகிறது, என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது. பாருங்க, நாம் ஆண்டவரை தேடுகிற பொழுது அவர் நமக்கு சமீபமாய் வருகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, ஏசாயா 55:6 நம்ம தேடுறது என்ன பலனை கொடுக்குன்னே சொல்றாரு பாருங்க. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரை நீங்க கண்டடையத்தக்க சமயத்தில் தேடணும். அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் நீங்கள் தேடுகிறீர்களா? இது கண்டடையத்தக்க சமயம். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான்னு சொல்லியிருக்கிறார். அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைய முடியும். அவர் உங்களுக்கு சமீபமாய் வருவார். அவர் உங்களுக்கு நன்மையை தருவார். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. நீங்கள் தேடுறதுனால என்ன நடக்குன்னா, அவர் உங்களுக்கு சமீபமாய் வந்து விடுகிறார். ஆமென். மத்தேயு 7:7 படிக்கிறோம், தேடுங்கள் கண்டடைவீர்கள். நீங்கள் தேடினீங்கன்னா நிச்சயம் கிடைக்கும். தேடுகிறவர்கள் அவரை கண்டடைய முடியும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை ஸ்திரீகள் தேடினார்கள். இன்றைக்கும் இந்த அதிகால வேளையிலே நமக்காய் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாம் தேடி வந்திருக்கிறோம். தேடி வந்திருக்கிற நம்மை அவர் கரம் பிடித்து வழி நடத்துவார், நமக்கு நன்மைகளை தருவார், நம்மை ஆசீர்வதிப்பார். அவரை கண்டடையத்தக்க சமயம் இதுவே. இப்போ நீங்கள் தேடி வந்திருக்க இந்த நேரமே அவரை கண்டடையத்தக்க சமயம் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக அவரை தேடுவோம், நன்மை கிருபையை பெற்றுக்கொள்வோம். நாம் தொடர் தியானமாக இந்த 2 நாட்களில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க முற்படுகிறோம். இன்றைய வேத பகுதியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1 - 10 வசனங்கள். பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற பிரமிப்பு. பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற பிரமிப்பு. அந்த பிரமிப்பு எப்படிப்பட்ட பிரமிப்பு என்பதை இந்த காலை வேளையில் நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் தேவாலயத்தின் அலங்கார வாசல் என்றிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்திருந்தவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கிறார்கள்.
ஆலயத்துக்கு வந்திருக்கிறவர்கள் மிகவும் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் ஏதோ ஒரு காரியம் நடைபெறுகிறது. என்ன நடைபெறுகிறது? அவர்கள் ஒரு சம்பவத்தை பார்க்கிறார்கள், ஒரு நிகழ்வை பார்க்கிறார்கள். அந்த நிகழ்வை பார்த்த பொழுது அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு, ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகளை நீங்கள் அனுபவிக்கிற பொழுது ஒரு பிரமிப்பு உங்களுக்கு உண்டாகலாம். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, பரிசுத்த ஆவியானவரோடு தினமும் நீங்கள் பழகுகிற பொழுது, நான் இந்த 2 நாட்கள் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தினமும் தருகின்ற ஒரு பலன், பரிசுத்த ஆவியானவரோடு நமக்கு கிடைக்கிற தினமும் கிடைக்கிற ஒரு அனுபவம், அதை குறித்து நான் உங்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தினமும் நமக்கு ஒரு அனுபவத்தை தருகிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை பிரமிக்க பண்ணுவார். பிரமிக்கத்தக்க காரியங்கள் நடைபெறும். அன்றைக்கு ஆலயத்துக்கு வந்தவர்கள் பிரமித்தார்கள். சரி, என்ன சம்பவித்தது என்று இந்த வேத பகுதியை நீங்கள் படித்து வந்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நன்றாய் தெரியும். செப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். பாருங்க, இங்க முதல்ல ஒன்றை நாம் அறிகிறோம். பேதுருவுக்கும் யோவானுக்கும் ஆலயத்துக்கு போகிற ஒரு வழக்கம் இருந்தது. அவங்க டெய்லி ஆலயத்துக்கு போகிற ஒரு வழக்கத்தை வைத்திருந்தார்கள். தேவனுடைய ஆலயத்துக்கு டெய்லி போகிறவங்களா இருந்தாங்க. நான் தான் ஏசாமி கூட இருந்தேனே, நான் தான் இயேசு கூட ஊழியம் செஞ்சேனே, இன்னைக்கு நான் திரும்ப ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்தால் போதும் என்று இல்லை, அவங்க தேவனுடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறவர்களாக இருந்தார்கள். தேவனுடைய ஆலயத்துக்கு போனாங்க. இன்றைக்கு நிறைய யூடியூப்ல போதனைகள், தேவாலயத்துக்கு ஏன் போற, ஆன்லைனில் வீட்டில் உட்கார்ந்தே கேட்டுக்கோ என்று சொல்லுகிற போதனைகள். இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் நம்ம மனநிலைகள் கூட மாறி இருக்கு. நிறைய பேர் ஆலயத்துக்கு போகிறதே விட்டுட்டு யூடியூப்ல 24 மணி நேரம் கேட்குறையா, ஆண்டுடைய வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கேன் என்று கேட்டு தவறான போதனைகளிலே போய்விட்டவர்கள் இருக்கிறார்கள். யாராவது தேவாலயத்துக்கு போகாதுன்னு பிரசங்கம் பண்ணால் அந்த சேனலை க்ளோஸ் பண்ணுங்க. அந்த டிவி சேனலை நீங்கள் பார்க்காதீங்க. அந்த ஊழியக்காரனோட தொடர்பே வைக்காதீங்க. அது தேவனை விட்டு உங்களை பிரிக்கிற ஒரு வஞ்சகம், அது ஒரு வஞ்சகத்தின் ஆவி. நானே அப்படி சொன்னால் கூட இந்த தனசீலனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிருங்க. நான் சொல்லுகிறேன், தேவனுடைய ஆலயத்தில் வாசமாக இருக்க விரும்புங்க. இந்த பேதுருவும் யோவானும் தேவனுடைய ஆலயத்துக்கு போனாங்க. போன பொழுது அங்கே தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியா இருந்த ஒரு மனிதனை சுமந்து கொண்டு வந்தார்கள். இது என்ன நடக்குன்னா, இந்த தேவாலயத்தில் பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி, அந்த வசனம் 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வார்த்தை வருகிறது, நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். இந்த மனிதனுக்கு என்னன்னா, டெய்லி தேவாலயத்தின் வாசலுக்கு வந்துடுவான். டெய்லி தேவாலய வாசலுக்கு இவனை தூக்கி கொண்டு வருவார்கள். ஏனென்றால் இவன் பிறந்தது முதல் சப்பானி, பிறந்தது முதல் சப்பானி. பள்ளிக்கூடம் போயிருக்க மாட்டான், படிச்சிருக்க மாட்டான், ஒரு வேலைக்கு போக முடியாத நிலையில் இருக்கிறவன். பிறந்தது முதல் இவன் சப்பானியாக இருக்கிறான். இவனை தூக்கிட்டு தான் வராங்க. தூக்கிட்டு வந்து அலங்கார வாசல், தேவாலயத்துக்குள்ளே செல்லுகிற ஒரு அலங்கார வாசல், அந்த அலங்கார வாசல் அண்டையிலே அவனை தினந்தோறும் வைப்பார்கள். டெய்லி ஆண்டுடைய ஆலயத்தின் வாசலுக்கு வருகிறவன். பாருங்க, நம்ம ஆலயத்தில் கூட நான் நிறைய நேரம் பார்த்துருக்கிறேன். வெளியில் இரவு நேர பணிக்கு செல்கிறவர்கள் திரும்பி வருகிற பொழுது நம்ம கேட்டில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம கேட்டில் கையை பிடிச்சி நின்று ஜெபம் பண்ணுவாங்க. அநேகர் கட்டட வேலைக்கு புறப்பட்டு போவாங்க. போகிறவர்கள் நம்முடைய ஆலயத்தின் கேட்டை பிடிச்சி நின்று ஜெபம் பண்ணிட்டு போகிறத நான் பார்த்துருக்கிறேன். தேவனுடைய ஆலயத்தின் வாசல், அதுலேயும் ஒரு ஆசீர்வாதம் இருக்குங்க. ஆண்டோடைய ஆலயத்துக்குள்ளேயும் ஒரு ஆசீர்வாதம், ஆலயத்தின் வாசலிலையும் ஒரு ஆசீர்வாதம். இவனுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைத்தது எங்கன்னா தேவாலயத்தின் வாசல். இவன் டெய்லி வருவான், தேவாலயத்தின் வாசல் வரைக்கும் வருவான். தேவாலயத்தின் வாசல் வரைக்கும் வருகிற வழக்கம் உடையவன். பிறவியிலேயே சப்பானி, நடந்து பார்க்காதவன், எழுந்து நிற்காதவன். தூக்கிட்டு தான் வருவாங்க. அவங்க கொண்டு வந்து வைக்கிற இடம் தான், எங்கே வச்சாங்களோ அங்கேயே அவன் உட்கார்ந்துருக்கணும். அவனுடைய சகலமும் ஒரே இடத்துல தான். பாருங்க, அவன் ஆலயத்தின் வாசலுக்கு வந்ததினாலே அவன் வாழ்க்கையிலே கிடைத்த ஒரு மாற்றம். எல்லா இடத்திலும் அவன் நாடோறும் தேவனுடைய ஆலயத்திலே வாசலண்டையிலே வைப்பார்கள். அவன் ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிறவர்கள் பிச்சை கேட்கும்படி.
அவன் வேலையே அதுதான். ஆலயத்துக்குள்ளே போகிறவங்ககிட்ட பிச்சை கேட்பான். பாருங்க, ஆண்டவருடைய ஆலயத்தின் வாசலில் டெய்லி வந்து ஆலயத்துக்குள்ளே போகிற இடத்துல பிச்சை கேட்கிறவன் இவன் ஒரு நல்ல விடியல் நிறைந்த நாள் அவனுக்கு உண்டாகிறது. ஒரு ஆசீர்வாதமான நாள், ஒரு பிரகாசமான நாள் அவனுக்கு வருகிறது. டெய்லி வந்துகிட்டு இருந்தவன் தான். நான் நினைக்கிறேன் இந்த நாள், இந்த வேதாகமத்தில் குறிக்கப்பட்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டு பிரமிப்படைந்த இந்த நாள் அவன் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டான். அப்படியே தான் வந்து உட்கார்ந்தவன் பிச்சை கேட்க ஆரம்பிக்கிறான். பேதுரும் யோவானும் ஆலயத்துக்குள்ள வருகிறார்கள். அவடத்துல பிச்சை கேட்கிறான், ஐயா எனக்கு ஏதாவது கொடுங்க. அப்போ பேதுருவும் யோவானும், அந்த வசனம் சொல்கிறது, அவனை நின்று அவனை கண்டு பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். பாருங்க, இவங்களுக்கு ஒரு தைரியம். அவங்க சொல்றாங்க அவனை பார்த்து, எங்களை நோக்கிப்பார், எங்களை நோக்கிப்பார். இந்த வசனம் நமக்கு சங்கீதத்தில் 34ஆம் சங்கீதத்தில் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர் முகங்கள் வெட்கப்படவில்லை. தேவன் கொடுக்குற அந்த வசனம் இவங்க சொல்றாங்க, எங்களை நோக்கிப்பார். இயேசுவோடு இருந்தவர்கள் சொல்கிறார்கள், எங்களை நோக்கிப்பார். இயேசுவோடு பயணித்தவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களை நோக்கிப்பார். பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களை நோக்கிப்பார். அவன் இப்ப பார்க்கிறவையும் ஏதாவது தருவார்கள் என்று நோக்கி பார்க்கிறான். ஏதாவது நமக்கு கிடைக்கும். அப்போ பேதுரு சொல்லுகிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. வெள்ளியும் பொன்னும் என்கிட்ட இல்லை, உனக்கு கொடுப்பதற்கு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை சொல்லுகிறான். என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், என்னிடத்தில் இருக்கிறத உனக்கு தர்றேன், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். ஹலோ, நீங்க இப்படி சொல்ல முடியுமா? உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்க வீட்டை சுற்றி இருக்கிறவங்களை பார்த்து என்ன பாரு நான் எப்படி வாழுகிறேன் என்று உங்களால சொல்ல முடியுமா? மற்றவர்கள் உங்களை பார்க்கும்படி உங்களால வாழ்ந்து காட்ட முடியுதா? பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் படிக்கிறதுல டெய்லி நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்படுவார் என்பது தான் முக்கியம். டெய்லி உங்க வாழ்க்கையிலே அவர் உங்களோடு இடைபடுவார். பரிசுத்த ஆவியானவரோடையே நடக்கிற அனுபவம், பரிசுத்த ஆவியானவரோட வாழுகிற அனுபவம், இது ஒரு டெய்லி ப்ராசஸ். இந்த டெய்லி அனுபவத்தில் உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களை நோக்கி பார்க்கிற அளவில் வாழுகிறீர்களா? அப்படி வாழணும். இவங்க சொல்றாங்க, எங்களை நோக்கிப்பார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். இந்த பேதுருவுக்கு தெரியுது, என்னிடத்திலே இயேசுவின் வல்லமை இருக்கிறது. பாருங்க, இதுக்கு முன்னால பேதுரு அற்புதத்தை செய்யலை. பேதுரு செய்த முதல் அற்புதம்னா இதுதான். வேதாகமத்தில் அப்படித்தான் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. பேதுரு செய்த முதல் அற்புதம். நீங்க அப்படி இந்த அற்புதத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே ஆவியானவரின் வரத்தை பெறுகிறார்கள், பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெறுகிறார்கள். அதுவும் அவங்களுக்கு ஒரு புது அனுபவம். புது அனுபவத்தை பெற்று ஆலயத்துக்கு வருகிறார்கள். இப்ப இந்த பேதுருடைய உள்ளத்துக்குள்ள ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு, நிச்சயம் இருக்கு. நான் பெற்றிருக்கிற அபிஷேகம் பெருசு, என்னுடைய அபிஷேகத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது. ஆகவே என்னை நோக்கிப்பார், என்னிடத்துல இருக்கு. இந்த ரியலைசேஷன் ரொம்ப முக்கியம், இந்த உணர்வு ரொம்ப முக்கியம். நான் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், அல்லது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், என்னிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அவருடைய வல்லமை எனக்குள் இருக்கிறது என்கின்ற தீர்மானம். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்குள்ள அந்த தீர்மானம் இருக்கா? அது நிச்சயம் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். He is in you. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், அவர் உங்களுக்குள் இருக்கிறார், அவருடைய வல்லமை உங்களுக்குள்ள இருக்கு. என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான்னு சொன்னார். இது பேதுரு செவியில துணிச்சுக்கிட்டே இருக்கு. பேதுரு இப்பொழுது பரிசுத்தவான் வல்லமை பெற்றவராய் ஆலயத்துக்குள்ள வருகிறார். ஒரு மனிதன் பிச்சை கேட்கிறான், கொடுக்கிறதுக்கு காசு இல்லை, கையில காசு இல்லாத பேதுரு சொல்லுகிறார், என்னிடத்தில் உள்ள இயேசுவின் வல்லமையை நான் உனக்கு தர விரும்புகிறேன். அப்போ அவன் ஐயா தாங்க நான் வாங்கிக்கிறேன்னு கேட்கல.
அவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறான். பேதுரு தன் வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். 7ஆம் வசனம். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. உடனே, இந்த வார்த்தையை நீங்க அண்டர்லைன் பண்ணி வைங்க. பேதுருவின் வலது கரத்துல ஒரு வல்லமை உடனே பாய்கிறது. எங்கிருந்து இந்த வல்லமை வந்தது? எப்படி இந்த பேதுருக்குள்ள வல்லமை வந்தது? நான் சொன்னேன் அல்லவா, கடந்த தினத்தில், நேற்றைய தினத்தில், பேதுரு அவன் பழைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு நிலை. பேதுரு தன் பழைய வாழ்க்கையில் இயேசுவை மறுதலித்தவன். இன்னும் பேதுரு குறித்து சொல்லணும்னா, மார்க் 14ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தில் பேதுரு இயேசுவை தூரமாய் பின்பற்றினவன். பேதுருவை பார்த்து இயேசு சொல்றாரு, அந்த கடலின் மேல் நடந்து வந்து மூழ்கி போகிற பொழுது, உன்னுடைய விசுவாசம் எங்கே? விசுவாசமே இல்லாத இருந்தவன். ஆண்டவர் சொல்றாரு, நீ அவிசுவாசியாராம விசுவாசியா இரு என்று மார்க் 14:31 சொல்றாரு. நீ விசுவாசியா இரு. விசுவாசம் இல்லாத ஒரு பேதுரு. அதான் பேதுருடைய பழைய வாழ்க்கை. நாம் தூய பேதுருவின் ஆலயத்தை சேர்ந்தவர்கள் பேதுருவின் பழைய வாழ்க்கையும் அறிந்திருக்க வேண்டும். பேதுருவின் பழைய வாழ்க்கை அது விசுவாசம் இல்லாத வாழ்க்கை. பேதுருவின் பழைய வாழ்க்கை ஆண்டவருடைய காரியங்களிலே சந்தேகப்படுகிற ஒரு வாழ்க்கையாய்த்தான் இருந்தது. பேதுரு இயேசுவை தூரமாய் பின்பற்றினார். பாருங்க, இயேசுவை மறுதலித்தார் என்பது நமக்கு நல்லா தெரியும். மார்க் 8ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்தில் படிச்சீங்கன்னா, ஏசாமி பேதுருவை பார்த்து சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே. இயேசுவே பேதுருவை எப்படி கூப்பிடுறாரு? ஆமா, சைத்தான் கே பச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு பேதுருவை அப்படி சொல்றாரு, போ பிசாசே, நான் ஒரு காரியத்தை சொல்லி கொண்டிருக்கேன், நீ ஒரு காரியத்தை பேசி கொண்டு இருக்கிறாய். இன்றைக்கு ஒரு ஊழியக்காரன் கூட இருக்கிற யாரையாவது பார்த்து இப்படி சொன்னால் அந்த ஊழியக்காரனே 2 ஆயிடுவார். ஆனால் அன்னைக்கு இயேசு சொல்கிறார் பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே. பேதுருக்கு ஒரு கூட்டம் இருந்திருக்குண்ணே. இயேசுவை பார்க்க திரள் கூட்டம் வந்தாங்க. ஒரு சிலர் பேதுருவை நண்பர்களாக இருந்தவங்க சீக்கிரம் பார்த்துருப்பாங்க இயேசுவை. அங்கே நடந்திருக்கும். அண்ணே பேதுரு அப்படின்னு கூப்பிட்டனே, நீ அந்த பக்கமாக சைடாக வா, நான் உன்னை உள்ளே விடுறேன், இயேசுவை நீ உடனே பார்த்துடலான்னு விட்டுருப்பாரு. ஸோ பேதுருவுக்கும் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இருந்திருப்பாங்க. பேதுரு என்னை சாத்தான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு காரியத்தை பெருசுபடுத்தி சொல்லி ஒரு கூட்டத்தை இயேசுக்கு எதிராக சேர்க்கலை. ஏசாமி சொன்னவனே அமைதியாக போயிட்டாரு. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்பதை அறிவேன் என்று சொன்ன பேதுருவே கொஞ்ச நேரத்தில் உலகமாக மாறி போனார். நீங்களும் நானும் உலகத்தில் தான் வாழுகிறோம். ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே வரப்போ ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும்னு தீர்மானிக்கிற நீங்கள் வீட்டுக்கு போன உடனே, வேலைக்கு போன உடனே கொஞ்சம் உலகம் உங்களுக்குள்ளே வந்துடலாம். சோந்துராதீங்க. உலகம் வந்த உடனே ஐயோ அவ்வளோதான் போச்சு அபிஷேகம், எனக்குள்ள இருக்க பரிசுத்தாவின்னு போயிட்டார் அப்படிலாம் நினைக்காதீங்க. அவர் உங்களோடு இருக்கிறார். இந்த பேதுருவோடு இருந்தார். பேதுரு இயேசுவிடத்துல அப்பால போய் சாத்தானின்னு ஒரு வார்த்தையை வாங்கின பிறகையும் இயேசுவை தான் நம்பிக்கிட்டு இருந்தார். இயேசுவின் பின்னால தான் போய்கிட்டே இருந்தார். ஐயோ அப்படி என்ன சொல்லிட்டாரு ஆண்டவர், போ இனிமேல் நான் சாத்தான் ஆகிட்டேன் அப்படின்னு மனமடிந்து உடைந்து இயேசுவை விட்டு தூரம் போயிடல. நீங்கள் தூரமாக போயிடாதீங்க. அதை நான் சொல்லுகிறேன். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், உங்களுக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவர், உங்களுக்குள்ள வாசிக்கிற இயேசு இன்றைக்கும் உங்களை வல்லமையினால் நிரப்புவார். இன்றைக்குரிய வல்லமையை தருவார். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில் அது ஒரு ஜெபமாக இருக்கணும். இந்த நாளின் சவால்களை சந்திக்க எனக்கு வல்லமை தாரும். உங்களுக்கு ஒரு பலத்தை தருவார். பிரச்சனை வரும், சோதனை வரும், பாவம் வரும், உங்களை நெருக்கி ஏவுகிற காரியங்கள் உங்களுக்கு பக்கத்தில் வரும், உங்களிடத்தில் பரிவாய் பட்சமாய் பேசுகிற காரியங்கள் வரும், அதன் உள்நோக்கத்தோடு செயல்படுகிற மனிதர்களையும் சந்திப்பீர்கள். ஆனாலும் அவற்றின் மத்தியில் ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார். ஏனென்றால் அவருடைய வல்லமை உங்க கூட இருக்கு. ஆமென், அல்லேலூயா. இந்த பேதுருவுக்கு அது தெரிஞ்சிருந்துச்சு பாருங்க. பேதுருவின் வாழ்க்கையில் பழைய பேதுரு நான் லிஸ்ட் போட்டேன், உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு திருப்பு முனை பேதுருவின் வாழ்க்கையில் வருகிறது. உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு அந்த திருப்பு முனையோட நீங்கள் புறப்பட்டு போகணும். வாசிங்க லூக்காவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 61ஆம் வசனத்தை வாசிங்களேன். லூக்கா 22:61.
இயேசு திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். போதும். இயேசு திரும்பி பார்க்கிற தூரத்திலே பேதுரு இருந்தார். ஹலோ, ஒரு பெரிய உண்மை இது. இயேசு பேதுருவை திரும்பி பார்க்கிறார். 3 நேரம் மறுதளிச்சிட்டாரு. ஆண்டவர் சேவல் கூறக்கு முன்னால மறுதளிப்பான்னு சொன்னாரு. அதெல்லாம் இப்ப ஞாபகம் வருது. இயேசு திரும்பி பார்த்தார் பேதுருவை. 62 வசனம் சொல்லுது, அவன் மனங்கசந்து அழுதான். மனங்கசந்து அழுதான். இங்கே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு திரும்பி பார்க்கின்ற தூரத்தில் பேதுரு இருந்தார். திரும்பி பார்க்கிற தூரத்தில்னா அவருக்கு ரொம்ப அருகாமையில் இருந்திருக்கணும். இயேசு திரும்பி பார்த்த பொழுது, ஒருவேளை இந்த பிலாத்துடைய அரண்மனையிலிருந்து இயேசு சிலுவைக்கு நேராக இழுத்து செல்லுகிற பொழுது இயேசு திரும்பி பார்க்கிற தூரத்தில் பேதுரு இருந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இப்போ சூழ்நிலையை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். சுற்றிலும் போர் சேவகர்கள், எனக்கு தெரியாது, நான் அறியேன் என்று சபித்தவன், சத்தியம் பண்ணினவன், மறுதளித்தவன், அவர் திரும்பி பார்க்கிற தூரத்தில் அவரை பின்பற்றுகிறான். இவன் லைஃபுக்கே த்ரெட்டு. இவன் தான் பேதுரு இயேசுவோடு இருந்தவன் தெரிஞ்சா பக்கத்துக்கு போச்சவன் ஈட்டி வச்சு குத்திடுவான். குத்துனா ஏன் குத்துணுன்னு கேட்கறக்கு ஆள் கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலையிலேயே இவன் இயேசு திரும்பி பார்க்கிற தூரத்தில் பயணிக்கிறான். அப்ப இன்றைக்கு இந்த நாட்கள் 6வது நாளில் ஆண்டோடைய வார்த்தை உங்களுக்கு வருது. இயேசு திரும்பி பார்க்கிற தூரத்தில் நீங்க அவரோடு பயணிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அவரோடு ரொம்ப தூரம் போயிடாதீங்க. யோவான் 21ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா, இந்த பேதுரு இயேசு பேசுகிறதை கேட்கிறான். இயேசு இந்த பேதுருவோட பேசுறாரு. நீ என்னை நேசிக்கிறாயா? பேசுறாரு. என்னை மறுதளிச்சியே, என்னை தெரியாதுன்னு சொன்னியே, என்னை சபித்தியே பேதுரு. இப்ப நான் கேட்கிறேன், நீ என்ன நேசிக்கிறியா பேதுரு? அன்பான சகோதரனே சகோதரி, உன்னை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, என்னை நேசிக்கிறியா? இந்த காலை வேளையில் பேதுரு என்னிடத்தில் உள்ளதை தருகிறேன் என்று தன் வலதுகை நீட்டி அவனை பிடித்து அவனை எழுந்து நிற்க செய்தான். அவன் எழுந்து நிமிர்ந்து நின்று தேவனை மகிமைப்படுத்தினான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எழுந்து நின்று தேவனை மகிமைப்படுத்த முடியாத காரியம் நடந்துகிட்டு இருக்கா? இன்றைக்கு அதிகாலையில் அவரை நம்பி வந்திருக்கிற நீங்கள், அவர் உங்களை பார்க்கும் தூரத்தில் இருந்தால், ஆண்டோடைய ஆலயத்துக்கு வருகிற வழக்கத்தை வைத்திருந்தால், வல்லமையினால் நிரப்பப்படுவீர்கள். கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, எனக்கு இந்த வல்லமையை தாரும். இந்த வார்த்தைகளை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வல்லமையை தாரும், இந்த பலத்தை தாரும். பலத்தினால் இடைகட்டும். இந்த ஜனங்களை ஆசீர்வதியும். இந்த நாளுக்குரிய வல்லமை நம்முடைய பிள்ளைகளுக்கு பெருகட்டும். சுவாமி, நீர் பார்க்கிற தூரத்தில் இவர்கள் உம்மோடு பயணிக்கட்டும். உம்மை கண்டடைகிற, சமீபமாய் கண்டடைகிற பாக்கியத்தை இவர்கள் இந்த நாட்களை பெற்றுக்கொள்ளட்டும். விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், ஜெபங்கள் கேட்கப்படட்டும். இவர்களை அப்படியே ஆசீர்வதியும். நம்முடைய நாமத்தை சொல்லி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஸ்திரீகள் நின்றவர்களை பார்த்து தேவதூதர் சொன்னாங்க, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள். இன்னைக்கு தேடி வந்த இவர்கள் வல்லமையை பெற்றவர்களாக இந்த நாளின் சவால்களை சந்திக்க கிருபை தாரும். தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.